வணக்கம். இந்த பதிவுல இப்ப நம்ம பார்க்க போற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, இந்த ஜூலை 31ஆம் தேதிக்குள் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகின்ற பல முக்கியமான கணிப்புகள பத்தி தான் இந்த பதிவுல நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். எனவே கன்னி ராசிக்காரங்க பதிவ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உத்திரம் பாதம் 2, 3, 4, அஸ்தம் சித்திரை பாதம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கன்னிராசி. இந்த கன்னிராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் கேது, ரணருண ரோகு ஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும், கலத்திர ஸ்தனத்தில் ராகு, அஷ்டம ஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய், பாக்கிய ஸ்தனத்தில் குரு, தொழில் ஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன், லாபஸ்தனத்தில் புதன் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி அற்புதமாக இருக்கிறது. முயற்சிகள் பெரிய நன்மைகளை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம், பெரிய தொகை கிடைப்பது, தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பது போன்ற யோகங்களும் இருக்கின்றன. கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் சாதகமாக சஞ்சரிப்பதால் மிகவும் யோகமான மாதமாக இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவிடுவார்கள். ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியையும் அன்பையும் பகிர்ந்து கொள்வார்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு இது உறவை பலப்படுத்தும். நீங்கள் ஏதேனும் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் உங்கள் குடும்பத்தினர் முன்னின்று வழிகாட்டுவார்கள். தொட்டது துளங்கும் மாதமாக இருக்க போகின்றது. மேலும் குரு பயிற்சி அற்புதமாக இருக்கிறது. முயற்சிகள் பெரிய நன்மைகளை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம், பெரிய தொகை கிடைப்பது, தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பது போன்ற யோகங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கின்றன. திருமண பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற மாதம். காதல் திருமணம் கைகூடும் வாய்ப்பும் இருக்கிறது. எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பும் குடும்பத்தினர் அல்லது மூத்தவர்கள் ஆலோசனைகளை பெறுவது அவசியம். பணம், முதலீடு, வேலை மாற்றம், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் என்று நீங்களே அவசரமாகவோ அல்லது தன்னிச்சையாகவோ முடிவெடுக்காதீர்கள். அரசு வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும். திருப்தியாக உணர வைக்கும். பெரிய சங்கடங்கள் எதுவும் இருக்காது. வியாபாரம், வணிகர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எதிர்பாராத தொகை கைக்கு வரும். இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய லாபம் ஈட்டும் அமைப்பும் இருக்கிறது. நிலுவையில் உள்ள தொகையும் திரும்ப கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிதிர்வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரித்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பமும் ஏற்படும். குடும்பத்தினருடன் வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற கோவில்களுக்கு, சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும். பணியாளர்களுக்கு வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கும் இடம் தெரியாமல் போகும். ஒரு சிலருக்கு உன்னதமான பலன்களும் ஏற்படும். எதிலும் வெற்றி காணலாம். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் மிகவும் ஆதரவுடன் இருப்பார்கள். கோரிக்கைகளும் நிறைவேறும். தொழிலதிபர்கள், வியாபாரிகளுக்கு தொழிலில் அபிவிருத்தி அடையும். வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். விற்பனையும் லாபமும் அதிகமாக இருக்கும். பற்றுவரவு சுமூகமாக நடைபெறும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்கும். உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கும். பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பணவரவு அதிகரிக்கும். பல வழிகளிலுமே வருமானம் உண்டாகும். உடல் நலனில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த காரியங்கள் அனைத்தும் எதிர்பார்த்தபடி நிறைவேறும். முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். வேலையில் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பயணங்களின் மூலம் நன்மை உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். பிறரிடம் பேசும் பொழுது தேவையற்ற வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு வரவு செலவு இரண்டுமே அதிகரிக்கும்.
கடினமான நேரத்தில் அனுபவம் உங்களுக்கு உதவும். வணிகத்தில் ஏற்ற இறக்கமான சூழலும் இருக்கும். லாபத்தை அடைவதில் அதிகமான உழைப்பு தேவைப்படும். மேலும் சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளதால் பொருளாதார ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து உங்களுக்கு வருமான ஆதாரங்கள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலைகளை முடிக்கும் முயற்சிகளில் நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்ப சூழ்நிலை மிகவும் அமைதியாக இருக்கும். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இயங்காமல் நின்றிருந்த இயந்திரமும் இயங்கும். தடைப்பட்ட வருமானம் வரும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் விருத்தியாகும். அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தொழிலாளர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய அனுமதியும் கிடைக்கும். வங்கி கடன் கிடைக்கும். சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும். குரு பகவான் ராசியை பார்ப்பதால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படலாம். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். செய்து வரக்கூடிய தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான விருப்பங்களும் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பொன் பொருள் சேரும். செயல்களில் வெற்றி உண்டாகும். ராகுவால் நட்பு வட்டம் விரிவடையும். ஒரு சிலர் எதிர்ப்பாடினரின் சூழ்ச்சி வலையில் சிக்க நேரிருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 28, அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை 23, ஆகஸ்ட் 1, 5, 10 மற்றும் 14. அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும். செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கும் குரு அவருடைய பார்வையால் தெய்வ அருள் உண்டாகும். விஐபிகளின் ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் மாறுதல்கள் ஏற்படலாம். செய்து வரும் தொழிலின் காரணமாகவும் வெளியூர் வாசம் ஏற்படும். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியாகவும் வெற்றியாகும். குல தெய்வம் இஷ்ட தெய்வ அருளால் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரலாம். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சூரியனால் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை உண்டாகும். அரசு வழி முயற்சி நன்மையை வழங்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வரும். மேலோரின் ஆதரவு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வெளிநாட்டு முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும். செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தம்பதிகளுக்குள் இருந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். சுக்கிரனின் சஞ்சார நிலைகளால் பொன்னும் பொருளும் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 28, 29. அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 2, 5, 11 மற்றும் 14. அடுத்ததாக பாதம் 1, 2 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கடந்த கால சங்கடம் விலகும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சமூகத்தில் தனி அந்தஸ்து உண்டாகும். குருவும் உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகம் உண்டாவதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அரசு அலுவலகர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். சகோதரர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும். பிள்ளைகள் முன்னேற்றம் அடைவார்கள். உடல்நிலை சீராக இருக்கும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனின் சஞ்சார நிலையும் சாதகமாக இருப்பதால் பல வழிகளிலுமே லாபம் அதிகரிக்கும். தம்பதிகளுக்குள் இணக்கம் உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் மறையும். சூரியன் சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைத்த செயல் நிறைவேறும். தடைப்பட்ட வருமானமும் வரும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். கடன் தொழில் சிக்கல்கள் முடிவிற்கு வரும். புதிய தொழில் தொடங்க நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விசா கிடைக்கும். மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 29, அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை 23, 27, ஆகஸ்ட் 5, 9 மற்றும் 14. மேலும் பரிகாரமாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவதும்,
செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதும் நன்மையை தரும். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.